ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஆர் ஆரி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போய் நம்ம வந்து ஃப்ரேம் கேட்கும்போது 18 இன்ச் ஃப்ரேமும் 18 இன்ச்சு ஆரி ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. இப்போ வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். அதாவது லெக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த குட்டி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் நீட்டாக. அதை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு நெட்டு போட்டு திருப்பிக்கலாம். இல்லை மேடும் பள்ளமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ₹1 காயின் மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்ட காயின் ஒன்று கொடுப்பாங்க. அது உள்ளே வச்சு நீங்கள் வந்து நெட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்ச பிறகு இந்த மாதிரி ஷேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போடலன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி 15 அதாவது 14க்கு 15 ஸ்பேனர் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு இது வந்து எல்லா ஃப்ரேமுக்கான நெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்துட்டு கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கேன். ஸோ நான் வேகமாக வந்து ஒர்க் பண்ணலை, ஸ்லோவாக தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எல்லாமே கவர் பண்ணணும் இல்லைங்களா, டைம் இல்லை. ஸோ அதனால் இப்படி நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த 4 நெட்டையுமே நீங்கள் டைட் பண்ண பிறகு முக்கியமான ஒரு இடத்த வந்து விட்டுறக்கூடாது. அது வந்து இந்த இடம்தான். இது வந்து நீங்கள் லூஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஃப்ரேம் போய் உட்காராது. நீங்கள் இப்படி ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகும். அதாவது வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னாக்கா லூஸ் ஆகும். உள்பக்கமாக திருப்பினீங்கன்னா கரெக்டாக டைட் ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து நம்ம எப்படி வந்து அதாவது கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அதையும் பார்த்துருவோம் கையோட. இதுக்கு வந்துட்டு நம்ம B7000 எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இந்த நாடா இருக்குது இல்லைங்களா, அந்த ₹10 நாடா கொடுப்பாங்க இல்லைங்களா கடையில், அதை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரேமில். இன்னொரு ஃப்ரேமில் வந்துட்டு நான் வந்து நார்மல் கிளாத்தே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்மு ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராஸாக வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. துணியை கிராஸாக வச்சு கிராஸாகவே அந்த ஃப்ரேமை வந்து கவர் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு பண்டல் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு துணி போயிட்டு ஃப்ரேமில் வந்து அட்டாச் ஆகாது. அப்புறம் ஃப்ரேமில் அதாவது ஸ்டாண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கிராஸாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. கிராஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மெலிசாக இருக்கும். அதாவது காட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள். காட்டன் துணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லயானில் இல்லைனா லைலான் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. துணி கிழிஞ்சி ஃப்ரேம் வந்துட்டு அந்த வுட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்தில் பட்டுதுன்னா ப்ளவுஸ் பிட்டு வந்து கிழிஞ்சிரும். ஸோ உங்களுக்காகவும் சரி உங்களோட கஸ்டமருக்காகவும் சரி கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து சுற்றிக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட டிஆர் ஆரி கிரியேட்டர்ஸில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து வரப்போகுது. ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து லோவஸ்ட்டு காஸ்ட்டு தான், ரொம்ப அதிகமான அமௌண்ட்டெல்லாம் இல்லைங்க. நார்மலானவங்க எல்லாருமே வந்து கட்டி சேர்ந்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளோட ஃபீஸ் இருக்கும். ஓகேங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் போடுங்க. டவுட் எதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு லைக்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.